தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். கேரளாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, தேர்தல் வந்துச்சுன்னா சரி, அப்போது ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாலும் அங்கே வாங்க மாட்டாங்க. ஆமாம். அது அல்லது வாங்கினா தானே கொடுக்குறதுக்கு. அதுமாரி கொடுத்தா தானே வாங்குறதுக்கு. இது 2மே அங்கே நான் அதுமாரி அங்கே நடக்காது. கரெக்டாக இருக்கும். ஏன்னா கொடுத்தா பெரிய பிரச்சனையாக போயிடும், பெரிய சிக்கலாக போயிடும், சட்ட சிக்கலாக போயிடும். அதுமாரி அங்கே நடக்க வாய்ப்பு இல்லை. இன்ன வரைக்கும் நடந்ததா தெரில ஒன்றும். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. நம்ம ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போவே ஒரு கணக்கு போட்டு உட்காந்துருக்கோம். நம்ம வீட்ல 2 ஓட்டு இருக்குது. 2 ஓட்டுக்கு எவ்வளோது வரும்? நம்ம வீட்ல 3 ஓட்டு இருக்குது, எவ்வளோது வரும்? 4 ஓட்டு இருக்குது, எவ்வளோது வரும்னு இந்த இதுக்கு எவ்வளோது கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் குடும்பம் இந்த மாதிரி கணக்கு போய்கிட்டு இருக்கு. 1. 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, இலவசமாக என்ன எதுவும் கொடுப்பாங்களா? எதுவும் அரிசி, சோம்பு, சீரகம், உப்பு, புளி, மிளகா, கடுகு, வெந்தயம் இது மாதிரி ஏதாவது ஒரு பொட்டலம் போட்டு ஏதோ அந்த மாதிரி கொடுக்க வாய்ப்பு இருக்கா என்னென்னு தெரியல. இப்படி நடக்குமா அப்படி நடக்கும்னு தெரியல. ஒரு பெரிய கணக்கு போயிட்டுருக்கு. தேர்தல் நடத்துறதுக்கான அரசியல் கட்சிகள் அவ்வளோ பெரிய கணக்கு போட்டாலும் இந்த மாதிரி கொஞ்சம் லோக்கல் மக்கள்லாம் இப்படி ஒரு கணக்கில் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இலவசமாகவே இந்த மாதிரி கொடுத்து இந்த மக்கள் இன்றைக்கி இந்த இலவசத்தை எதிர்பார்த்து இருக்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டு அப்படியே இருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இவங்களுக்கெல்லாம் வந்து அதாவது கிள்ளி கொடுத்துப்புட்டு அள்ளி கொடுத்தோம்ல அப்படின்னு பேசுவாங்க அரசியல்வாதிகள். இதெல்லாம் உங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்குன்னு உள்ளது ஓட்டு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு ஒழுங்கான ஓட்டு தான். நமக்குன்னு ஒரு நல்ல அரசியல் தேர்ந்தெடுக்கிற ஒரு அரசியல் அறிவு வேணும். நம்ம சார்ந்த கூட்டணி கட்சி, நம்ம சார்ந்த கட்சிகள் வந்து கூட்டணியே மாறி போய் தவறாக போனால் கூட நமக்குன்னு ஒரு சொந்த அறிவு இருக்கணும், சொந்த புத்தி இருக்கணும். ஒரு நல்ல அரசியல் பண்ணுறதுக்கு இங்கே என்ன அந்த மாதிரி என்ன அரசியலுங்க தேர்ந்தெடுக்கிறது அறிவு இருக்கணும். கேரளாவெலாம் அப்படி தான். எப்படின்னா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, கட்சியே தவறாக கூட்டணி போனேன்னா எங்கேயாச்சும் மாறி காசு வாங்கிட்டு போனேன்னா மக்கள் வந்து அவங்கள சொந்த ஒரு முடிவில் இருப்பாங்க. எந்த கட்சியை எப்படி ஓட்டு போடுறது என்ன அப்படிங்கிறது ஒரு சுய அறிவோடு அரசியல் அறிவில் இருப்பாங்க. தமிழ்நாடு அப்படி இல்லை பாவம்.